பிரைஸ் தி லார்ட். சீமோனே சீமோனே. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுருவுக்கு மற்றொரு பெயர் சீமோன் என்பது தெரியும். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பள்ளியிலே சிலர் முந்தி பேசுகிறது பார்த்திருப்போம். இவர்களை முந்திரி கொட்டை என்று அழைப்பார்கள். அதே போல பேதுருவும் 12 சீஷர்களிலே ஒருவராக இருந்தார். நாமும் சில வேளைகளில் நம்மை நாமே கவனிக்காமல் மற்றவர்களை பார்ப்போம். முதலாவது நம்மை நாம் சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிசாசு கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல நம்மையும் புடைக்க ஆண்டவரிடம் உத்தரவு கேட்டுக்கொள்வான். புடைக்கும்போது நாம் பதரை போல விசுவாசம் உடையவர்களாக இருந்தோமானால் பறந்தே போய்விடுவோம். நல்ல கோதுமை மணிகளைப் போல உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருப்போமானால் பிசாசு நம்மை புடைக்கும்போது சுலகிலே இருப்போம். அப்படி என்றால் கர்த்தரோடு இருப்போம். ஆகையால் நாம் சரியான பிறகு நம் சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் அறிந்தவராகவும் இருக்கிறார். அதே போல பேதுருவின் விசுவாசத்தை அறிந்த ஆண்டவர் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார். ஒருவேளை கர்த்தர் வேண்டிக் கொள்ளாதிருந்தால் பிசாசு புடைக்கும்போது பதரை போல பேதுரு பறந்தே போயிருப்பார். ஆகையால் நீ குணப்படு என்றார். நாமும் முதலாவது குணப்பட்டு பின்பு மற்றவர்களை குணப்படுத்துவோம். அப்படி என்றால் நாம் சரியான பிறகு மற்றவர்களை சரி செய்யலாமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ்.